பொதுவாவே நம்ம உயர பறக்கக்கூடிய பட்டத்த பார்த்தோம் அப்படின்னா, பட்டம் ரொம்ப அழகா இருக்கு, அழகா இருக்குன்னு நம்ம பேசுவோம். நெறைய நேரங்கள்ல அது ஏத்தி விட்ட நூல நம்ம நெறைய நேரத்துல மறந்துருவோம். இது எல்லா விஷயத்திலயும் உலகத்துல நடக்கிறது தான். யாராலும் ஒருவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உலகத்துல இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க கூட யார் இருந்து அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத நெறைய நேரத்துல நம்ம மறந்துடுறவங்களா இருப்போம். அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு மூன்ல இறங்குனாரு அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருமே நம்மளுடைய கண்கள்ல மோஸ்ட்லி தெரிய மாட்டாங்க. இதே விஷயங்கள் ஊழியங்கள்லயும் பல நேரங்கள்ல நடந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய மிஷனரிகளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க செஞ்ச அநேக காரியங்களை நம்ம நல்லாவே அறிஞ்சிருப்போம். ஆனா அவங்க கூடவே இருந்து அவங்களுடைய எல்லா முயற்சிகள்லயும் கூடவே இருந்து உதவி பண்ண நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள அநேக நேரங்கள்ல நம்மளுடைய கண்கள் பார்க்கறதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய மிஷனரி கூடவே இருந்து அவரும் மிஷனரி பணிபுரிந்த ஒருவரை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அவர் செஞ்ச எல்லா காரியங்கள்லையும் இவர் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அதுவும் இன்றைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இவரும் கூடவே இருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அந்த பெரிய மிஷனரியினுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சில வேலைகளிலும் இவர் ஈடுபட்டு இருக்காரு. இவர் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாரு, இவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் ஒரு மிஷனரோட வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். 1768 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வில்ஷயர் என்று சொல்லக்கூடிய இடம், பிரிட்டன்ல இருக்கக்கூடிய வில்ஷயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஜான் என்று சொல்லக்கூடியவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறந்தவர் தான் ஜோஷுவா மார்ஷ்மன் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய குடும்பத்தை பற்றி அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்படல. ஆனா ஆர்மியினுடைய பின்னணியில இருந்து அவருடைய குடும்பம் வந்திருக்கு, அவங்க ஆர்மியினுடைய டிசெண்டன்டா இருக்காங்க அப்படிங்கிறது மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. குரோம்வெல் ஆர்மின்னு சொல்லுவாங்க, அதுல அவங்களுடைய டிசெண்டன்ட் தான் இவங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது மற்றும் நமக்கு இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சிறு வயதுல இவரை படிக்க வைக்கிறதுக்கு அதிகமா காசு இல்லாததுனால இவரால ரொம்ப பெரிய படிப்பு எதுவுமே படிக்க முடியல. இவருடைய வாழ்க்கை இப்படியா போய் கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர் அவருடைய வாலிப பிராயத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையையும் ஊழியத்திற்கென்று போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விருப்பத்தை அவருடைய வாழ்க்கையில அவர் கொண்டு இருந்தாரு. ஆனா ஊழியத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கல. 1791ஆம் ஆண்டு ஹானா ஷெப்பர்ட் என்று சொல்லக்கூடியவரை இவர் திருமணமும் செய்து கொள்கிறாரு. இவங்க இருவரும் சேர்ந்து வில்ஷயர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து பிரிஸ்டல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு குடிபெயர்றாங்க. அந்த இடத்துல பிராட்பீட் பாப்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையினுடைய அங்கத்தினராக இவங்க இருவரும் சேர்ந்துடுறாங்க. அந்த சபை மூலமாக நடத்தப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துல இவர் ஒரு ஆசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அந்த காலகட்டத்திலேயே பிரிஸ்டல் பாப்டிஸ்ட் காலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரியில சேர்ந்து அவர் இறையியல் வேதத்தையும் படிக்க ஆரம்பிச்சாரு. 1799ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களும் அவருடைய மனைவியாகிய ஹானா அவர்களும் ஊழியத்திற்கென்று இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க அங்க இருந்து கப்பல் ஏறுறாங்க. அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 1799ஆம் ஆண்டுல அவங்க இந்தியா வந்து சேர்றாங்க. பல கஷ்டங்களுக்கு மத்தியில பிரெஞ்சு அட்டாக்ஸ்லாம் அந்த நேரத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த எல்லா காரியங்களுக்கும் மத்தியில எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஆண்டவர் இவங்களை இந்தியாவில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இந்தியாவில் குறிப்பாக கல்கட்டாவுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய செராம்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் இவங்க 2 பேருமே வராங்க. அது ஒரு டேனிஷ் செட்டில்மெண்ட், இந்த டேனிஷ் மக்கள் எல்லாருமே வாழக்கூடிய ஒரு இடமா அது இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் அவங்களோடு கூட அவங்களுடைய 2 பசங்களும் வந்து இங்க சேர்றாங்க. அந்த நேரத்துல தான் வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய அந்த மிஷனரியோடு கூட நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்க இருவரும் க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்க கூட வார்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரும் கூட சேர்ந்து கொள்கிறாரு. அவருடைய முழு பேர் வந்து வில்லியம் வார்ட் என்று சொல்லக்கூடியவர். சோ இவங்க 3 பேரும் ஒன்றா இணைந்து ஊழிய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதற்கு அடுத்த வருஷம் 1800ஆம் ஆண்டுல
வில்லியம் கேரியினுடைய பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய ஜாஷுவா மார்ஷ்மன் அவர்களுக்கு கிடைக்குது. அவருக்கு இருந்த 4 பிள்ளைகளும் ஒழுக்கம் கெட்டு இருக்கக்கூடியவர்களா இவர் பார்த்தாரு. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவர்களாக, நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக இல்லாதபடிக்கு அவங்க ரொம்பவே ஆண்டவரை விட்டு விலகி ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியத்துல இருந்து கொண்டு வந்ததை பார்த்த நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வில்லியம் கேரி அவர்கள் ஏற்கனவே அவருடைய அந்த பொட்டானிக்கல் ஆராய்ச்சிகள்லையும் மாத்திரமல்ல சுவிசேஷ பணிகள்லையும் மற்ற ஊழியம் சார்ந்த பணிகள்லையும் ரொம்பவே அதிகமாக அவர் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நாட்கள்ல அவருடைய பிள்ளைகளை சரியா பார்த்து கொள்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்காம போன காரணத்தினால நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறாரு. அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, இந்த 4 பிள்ளைகளையும் நான் என்னுடைய பிள்ளைகளை போல நான் பார்த்து கொண்டு அவங்களை நல்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்துக்கொள்கிறாரு. ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களும் அவருடைய மனைவியாகிய ஹேனா அவர்களும் அவங்களோடு கூட சேர்ந்து நண்பராக இருந்த வில்லியம் வார்ட் அவர்களும் இவர்கள் 3 பேருமே சேர்ந்து அவங்களுடைய அந்த 4 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து அவங்களை பராமரிச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே முயற்சிகள் எடுத்தாங்க. 1806 நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களும் அவருடைய 2 பிள்ளைகளும் கூடவே நம்மளுடைய வில்லியம் கேரியினுடைய ஒரு பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு இவங்க 4 பேருமே ஜோஹன்னஸ் லாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் ஆள்கிட்ட போயிட்டு அவங்க சைனீஸ் மொழியை கற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல அவர் அந்த ஆஃபரை மறுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் ஒரு வருடத்திற்கு 450 யூரோ வந்து நான் உங்களுக்கு சம்பளமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ண காரணத்தினால அதுக்கப்புறமா அவர் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கொண்டாரு. அவருக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவர் அவங்களுக்கு சைனீஸ் கற்றுத்தரதுக்கு ஒத்துக்கொண்டாரு. அவர் அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாரு, சைனீஸ் மொழியுடைய ப்ரொஃபஸரா இருந்தாரு. ஸோ எளிமையான முறையில சீக்கிரமாகவே இவங்க அந்த மொழியை ரொம்பவும் ஃப்ளூவெண்டா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் 5 வருடம் எடுத்துக்கொண்டார் அந்த மொழியை கற்றுக்கொள்கிறதுக்கு. இன்னும் எல்லா காரியங்களையும் அந்த மொழியில கற்றுக்கொள்ளும் பொழுதே அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய லாசர் அவர்களோடு கூட சேர்ந்து இவர் அநேக காஸ்பல் புக்ஸை, அநேக காஸ்பல் ட்ராக்ஸை சைனீஸ் மொழியில அவங்க மொழிபெயர்த்து அவங்க வெளியிடவும் ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய வில்லியம் கேரி போலவே மார்ஷ்மன் அவர்களும் ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சனா அவர் இருந்தாரு. ஆண்டவரால அநேக வரங்களை பெற்றுக்கொண்டவராகவும் அவர் காணப்பட்டாரு. இவங்க இருவரும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்லேஷன் பணியில ரொம்பவே அதிகமாக ஈடுபட்டாங்க. இந்திய மொழிகளினுடைய பல மொழிகள்ல, அநேக மொழிகள்ல வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடியவர்களா இவங்க காணப்பட்டாங்க. 1817 ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்களும் ஜோஹன்னஸ் லாசர் என்று சொன்னாங்க இல்லையா ப்ரொஃபசர், ஸோ அவங்க இருவரும் சேர்ந்து முதலாக சைனீஸ் பைபிள் ஒன்றை வெளியிட்டாங்க. வேதாகமத்தை சைனீஸ் மொழியில மொழிபெயர்த்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பைபிள் எடிஷன், சைனீஸ் பைபிள் எடிஷன் வந்து முதலாக இந்த உலகத்துல வெளியிடப்பட்டுச்சு. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் பள்ளி கல்வி சார்ந்த காரியங்களிலும் ரொம்பவே ஈடுபாடுள்ளவராக அவர் காணப்பட்டாரு. பள்ளி கல்வியில அந்த ஸ்கூல் டீச்சிங்க ரொம்பவே என்கரேஜ் பண்ணக்கூடியவராக அவர் இருந்தாரு. அநேக பள்ளிகள்ல போயிட்டு ஆசிரியராகவும் அவர் அநேக நேரங்கள்ல பணியாற்றி இருக்காரு. 1818 ஜூலை மாதம் 5 வில்லியம் கேரி அவர்கள், ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் கூட வில்லியம் வார்ட் அவர்கள் இவர்கள் 3 சேர்ந்து ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணாங்க. இந்த ஒரு புது காலேஜை ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரொபோசலை அவங்க ரெடி பண்றாங்க. அதனுடைய முடிவாக தான் செராம்பூர் காலேஜ் அது முதலாக நிறுவப்பட்டுச்சு. இந்த செராம்பூர் காலேஜ் பத்தி தெரியாதவர்களுக்கு, இந்த செராம்பூர் காலேஜ்ல தியாலஜிக்கல் ஸ்டடீஸும் கற்றுத்தராங்க. அதே நேரங்கள்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்ற பலதரப்பட்ட சயின்டிபிக்கல் ஸ்டடீஸை பத்தியும் இந்த இடத்துல கற்றுக்கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் இயங்கக்கூடிய கல்லூரியாக இது இருந்துட்டு வருது. இந்த செராம்பூர் காலேஜ்ல படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இன்றைக்கும் உலகத்தினுடைய பெரிய பெரிய இடங்கள்ல காணப்படுறாங்க. அந்த அளவுக்கு அநேக மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இந்த செராம்பூர் காலேஜ் இன்றைக்கும் இருந்துகிட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் அடிக்கல் நாட்டினது இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேருடைய உழைப்பினாலதான் இந்த கல்லூரியே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஆனா அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பண நெருக்கடி ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த கல்லூரி ஆரம்பிச்ச ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ் ஒரு சில காரணங்களால நிறுத்தப்பட்டுச்சு. ஸோ தொடர்ந்து அந்த கல்லூரியை நடத்துறதுக்கான வழிகள் இல்லாத நிலைமையில இவங்க காணப்பட்டாங்க. ஸோ அந்த நேரங்கள்ல வில்லியம் கேரி எழுதி வைத்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லூரியை நாங்க ஆரம்பிச்சு எல்லா எஃபர்ட்ஸும் நாங்க போட்டோம், எங்களோட பிசிக்கல் எஃபர்ட்ஸ் போட்டோம். அது மாத்திரம் கிடையாது, எங்களிடத்துல இருக்கக்கூடிய எல்லா பண காரியங்களையும், பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களையும், எங்களோட சொத்துக்கள் எல்லாவற்றையும் இதுல நாங்க
நாங்க போட்டுதான் இந்த கல்லூரியை நாங்க நடத்திட்டு வரோம். நாங்க சாப்பிடுற சாப்பாடு, நாங்க போட்டுக்கிற உடை, நாங்க தங்குற இடத்தை தவிர எந்த ஒரு சொத்தையும் நாங்க இந்த காலேஜ் தவிர்த்து வேற எதுவுமே நாங்க சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருந்தாரு. இதே போலதான் ஜோஷுவா மார்ஷ்மேனும் செஞ்சாரு. இதே போலதான் வில்லியம் வார்ட் அவர்களும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இவர்கள் 3 பேருமே அவங்க சாப்பிடுற சாப்பாடு, அவங்க போட்டுக்கிற துணிமணி தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் அவங்களுக்குன்னு சொந்தமா வச்சுக்காதபடிக்கு முழுவதுமாக இந்த கல்லூரிக்கு என்று அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களா இவங்க காணப்பட்டாங்க. இப்படி நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் நம்மளுடைய வில்லியம் கேரி செய்த எல்லா ஊழியங்களையும் அவருக்கு பக்கபலமா இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அவரோடு கூட இணைந்து எல்லா ஊழியங்களையும் அவர் ஈடுபடக்கூடியவரா அவர் இருந்தாரு. அவருடைய எல்லா ஊழியங்களுக்கும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணது மாத்திரம் கிடையாது, இவருடைய பங்களிப்பும் அதுல அதிகமாக இருக்கிற வண்ணம், இவருடைய பெயரும் அவருடைய வாழ்க்கையில இடம்பெறக்கூடிய வண்ணம், எல்லாத்துக்கும் மேல வில்லியம் கேரியுடைய பிள்ளைகளை சரியான வழியில நடத்துகிறதுக்கான உதவிகளை செய்கிற விஷயங்களையும் சரி, நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் ரொம்பவே சிறந்த காரியத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தாராளமா சொல்ல முடியும். இதையும் தவிர்த்து அநேக விதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் மற்ற காரியங்களையும் நம்மளுடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. பொதுவான டிரான்ஸ்லேஷன்ஸ் ராமாயணத்தை இங்கிலீஷ் மொழியில அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அது மாத்திரம் கிடையாது, கன்ஃபியூஷியஸ்னுடைய ஒரு லிட்ரேச்சரையும் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. இப்படி அநேக மொழிபெயர்ப்பு வேலைகளையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. இப்படி ஆண்டவருக்காக அதிகமான ஊழியங்களை செய்து கொண்டு வந்த நம்முடைய ஜோஷுவா மார்ஷ்மன் அவர்கள் 1837ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இன்றைக்கும் நாம் இவருடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நிலைமையில ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில இவரை எடுத்து பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தாராளமா சொல்ல முடியும். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்மளால ஊழியம் செய்ய முடியல அப்படின்னா, ஒருவேளை ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்புகளோ இல்லாட்டி அதற்கான சூழ்நிலைகளோ நமக்கு அமையல அப்படிங்கிற பட்சத்துல யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களோடு கூட இணைந்து இல்லாட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நம்மளால இயன்ற காரியங்களை ஊழியர்களுக்கு இல்லாட்டி மிஷனரிமார்களுக்கு நம்ம செஞ்சு நம்ம அவங்களுடைய ஊழியத்துல ஒரு அங்கத்தினராக பங்காளிகளாக நாமும் சேர்ந்து கொள்கிறதுக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்கிறதுக்கு வேண்டிய விருப்பம் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையிலே அதை அங்கீகரித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கான சிந்தனைக்கு ஜாதி மத வேதங்கள் இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கும் சாத்தானின் ஆயுதங்கள் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை வேதாகம நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. நாம இன்றைக்கு வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த 3 காரியங்களும் ரொம்பவே பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த 2 காரியங்கள் ஜாதி மற்றும் மதம். இந்த மதம் அப்படிங்கிற விஷயங்கள் கூட நம்ம கடந்து சில நேரங்களில் நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்தாலும் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிறிஸ்துவத்துக்குள்ளாக ஒரு பெரிய ரோல் இன்றைக்கும் பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அநேக நேரங்கள்ல இந்த ஜாதியை பேஸ் பண்ணி அநேக சபைகள் பிரிகிறது, ஜாதியை பேஸ் பண்ணி அநேகருடைய திருமண காரியங்கள் விலகி போகுது, ஜாதியை பேஸ் பண்ணி அநேக இடங்கள்ல ஊழியங்கள் முதற்கொண்டு நிறுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்தானுடைய ஆயுதமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க வச்சிருக்காங்க. ஆண்டவரிடத்துல இருந்து நம்மை பிரிக்கக்கூடிய சாத்தானுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதியை குறித்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம ஒருவேளை இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்ட பிறகு நம்ம கிறிஸ்தவர்களாகிட்டோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய சகோதர சகோதரிகளா இருக்கும். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அங்கத்தினராக நம்ம இருக்கோமே தவிர அதை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய அவயவங்களா இருக்கோம், ஆண்டவருடைய சபையில அவயவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதையும் தாண்டி நம்ம ஜாதி, நான் இந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கொள்வோம் அப்படிங்கிற பட்சத்துல இது ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பிரிக்கக்கூடிய சாத்தானுடைய ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்கி ஜீவிக்கல அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கக்கூடியதா இருக்கு. இன்னொரு வகையில நம்ம சாத்தானுக்கு நெருங்கி ஜீவிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற இந்த அர்த்தத்துல இந்த வாக்கியத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறு வாக்கியமா இருந்தாலும் ரொம்பவே நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இது இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள நம்ம ஈடுபடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜாதி மற்ற காரியங்களை வச்சு கிறிஸ்தவத்துக்குள்ளவே நம்ம பிரிஞ்சிடாதபடிக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம், ஆண்டவருடைய ஊழியங்களில் ஈடுபடுவோம், ஆண்டவருடைய எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.